நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல் விசுவலைசேஷன் அண்ட் ப்ராசஸ் விசுவலைசேஷன். ஸோ நம்ம ட்ரீம்ஸு நிறைவேறதுக்கு, அதாவது ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு 4 வழிகள் இருக்கு. அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூட், பிரிட்டண்டிங். இது அஃபர்மேஷன்னா உறுதிப்பாடு எடுக்கிறது. விசுவலைசேஷன்னா காட்சிப்பட்டுறது. ரிசல்ட் வந்தால் ரிசல்ட்டு ட்ரீம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா, நினைச்சது ஆசைப்பட்டது கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத காட்சிப்படுத்துறது மனசுல. விசுவலைசேஷன். கிராட்டிடியூட், ஆசைப்பட்டது கிடைச்சா நான் எவ்வளோ நன்றி உணர்வோடு இருப்பேங்கிறத சப்கான்ஷியஸில் இம்ப்ரிண்ட் பண்ணுறது. ஸோ அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது. பிரிட்டண்டிங், இது எல்லாமே சேர்ந்தா பிரிட்டண்டிங், பாவனை செய்கிறது. நான் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுனா என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த ரிசல்ட்டை, அந்த எமோஷன்ஸை வெளிக்காட்டுறது. ஓகே, ஸோ கிடைச்சது மாதிரி நடிக்கிறது. நடிக்கிறது மீன்ஸ் மைண்டில் அந்த இதை கொண்டு வரணும், சப்கான்ஷியஸுக்கு காட்டணும். ஓகே, இதில் விசுவலைசேஷன் மன காட்சிப்படுத்துறது. இதில் கோல் விசுவலைசேஷன், ப்ராசஸ் விசுவலைசேஷன் ரெண்டு இருக்கு. கோல் விசுவலைசேஷன் என்ன, உன்னுடைய கோல் என்ன, ட்ரீம் என்ன, அத எனக்கு அந்த ஒரு ஜாபு நினைச்சிருக்கிற அந்த ஜாபு கிடைச்சா எப்படி இருக்கும், ஜாபு கிடைக்கிறதுக்கான அந்த விசுவலைசேஷன். ஓகே, அந்த கோலை பேஸ் பண்ண விசுவலைசேஷன் கோல் விசுவலைசேஷன். ப்ராசஸ் விசுவலைசேஷன்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு இன்பிட்வீன் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற, என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ண, என்னென்ன ஸ்டெப் எடுக்கிற, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறங்கிறத விசுவலைசேஷன் பண்றது ப்ராசஸ் விசுவலைசேஷன். இப்போ அதாவது சொல்லுவாங்க ரிசல்ட் ஓரியன்டா இருக்காத, ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கு. அதுதான். ஸோ ரிசல்ட் கோலை விசுவலைஸ் பண்ணுமா, ப்ராசஸ் விசுவலைஸ் பண்ணுமா, ரெண்டையுமே விசுவலைஸ் பண்ணுமா எப்படின்னு பார்த்தா ரெண்டையுமே விசுவலைஸ் பண்ணும். ரெண்டுமே உனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி தான். ரைட்டா? கோல் விசுவலைசேஷன், ப்ராசஸ் விசுவலைசேஷன், இதுதான் எஃபெக்டிவான விசுவலைசேஷன். இப்போ கோலை மட்டுமே விசுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா நடக்காது. ஓகே, கோலை மட்டுமே எனக்கு அந்த வீடு கிடைக்கணும், அந்த வீடு கிடைக்கும், கிடைத்து விட்டது, நீ அஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்புறம் விசுவலைசேஷன் பண்ண அந்த வீடு கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த வீடு அந்த கோல், ஓகே, அந்த வீட்டை அடைந்தால் என்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் என்கிற கோல் விசுவலைசேஷன். அதை மட்டுமே நீ விசுவலைஸ் பண்ணிட்டு இருந்தா பிரபஞ்சத்துக்கு எஃபெக்டிவா இம்ப்ரிண்ட் ஆகாது. ஓகே, பிரபஞ்சம் அதை இது பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு தெரியாது. இப்ப அந்த கோலை இன்னும் எஃபெக்டிவா ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அந்த கோல் விசுவலைசேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அந்த வீட்டை அடைவதற்கான, இந்த கோலை அடைவதற்கான வழிகள் என்னென்ன இருக்குதுங்கிறத பார்த்து அந்தந்த ப்ரொசீஜர் ப்ராசஸை விசுவலைஸ் பண்ணேன்னா அந்த கோல் இன்னும் எஃபெக்டிவ் ஆயிரும், ஸ்ட்ரெங்தன் ஆயிரும். சப்கான்ஷியஸ் ஸ்ட்ராங்கா இம்ப்ரிண்ட் பண்ணும். அதாவது நீ சில கைடன்ஸ் சப்கான்ஷியஸுக்கு கொடுக்குற. ஓகே, ஸோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நீ விசுவலைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸ்டெப்ஸ், அந்த வழிமுறைகளை தான் பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். அந்த ப்ராசஸ் படி தான், அந்த வழிமுறைகள் படி தான் உனக்கு இந்த கோல் கிடைக்கணும், வீடு கிடைக்கணும்ங்கிறது கிடையாது. அந்த வீடு கிடைக்கிறதுக்கு, அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு சில வழிமுறைகள் உன்னுடைய பார்வையில் இருக்குது. நீ அந்தந்த ஸ்டெப்ஸை விசுவலைஸ் பண்ற. ரைட்டா? ஸோ பிரபஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் படி தான் உனக்கு அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான், அந்த நடைமுறைப்படி தான் போய், அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் போய் உனக்கு அந்த கோலை, அந்த ட்ரீமை
ஃபைனலைஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணி உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அது எப்படி வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ரைட்டா? அது வந்து அபண்டன்ட். ஓகே, அது எப்படி வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உன்னுடைய டார்கெட் வந்து அந்த வீடு, அந்த ஜாப். ஆனால் நீ அந்த வழிமுறைகளை விஷுவலைஸ் பண்ணி பிரபஞ்சத்திட்ட காட்டியிருக்கணும், மனசுல ஓட்டியிருக்கணும். ஓகே, அப்பதான் உனக்கு அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பயங்கரமான வலுப்பெறும். அதாவது நம்பிக்கை வந்து தீவிரமா இருந்தாதான் அது வந்து பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த சப்கான்சியஸ் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் விஷுவலைசேஷன் கண்டிப்பா இருக்கணும். ப்ராசஸ் விஷுவலைசேஷன் தான் உன்னுடைய நம்பிக்கையை 50% இருந்து 100% மாத்துறது. ஓகே, இந்த சப்கான்சியஸை அந்த அளவுக்கு வலுவா அது பிடிச்சிக்கணும். அப்புறம் பிரபஞ்சம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது வந்து எப்படி அதுக்கு 1008 வழிகள் இருக்கு. ஓகே, ஏதாவது ஒரு வழியில உனக்கு அந்த கோலை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஆனா நீ அந்த வழிமுறைகள், ஸ்டெப்ஸ், ஆக்ஷன்ஸ் வந்து நீ வந்து பிரபஞ்சத்திட்ட காட்டணும், உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட காட்டணும். ஓகே, விஷுவலைஸ் பண்ணி காட்டணும். இந்த வழிகள்லாம் இப்படி போய் நான் அந்த ஜாப் அடைவேன். ஓகே, எனக்கு அந்த ஜாப் கிடைக்குது, இங்க கூடிய விஷுவலைசேஷன் நீ வந்து காட்டும். ஸோ அந்த ஃபைல்ல அந்த பேப்பர் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ சில எக்ஸாம்பிள், ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா சில ஃபார்மெட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? நீ அந்த ஃபார்மெட்ஸ்லாம் இருக்கணும் கண்டிப்பா. நீ அது எப்படி ஃபில் பண்றியோ, ஏனா தானே இருக்கோ இல்லையோ, அந்த ஃபார்மெட்ஸு, அந்த பேப்பர்ஸ்லாம் இருந்தாதான் அந்த ஃபைல் வந்து சைன் ஆகும். ஓகே, அந்த பேப்பர்ஸே இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை தூக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க, சைட்லைன் பண்ணி வச்சுருவாங்க. ரைட்டா? ஸோ அதே போல தான் யூனிவர்ஸ், சப்கான்ஷியஸும் அதை வந்து எதிர்பார்க்கும். ரைட்டா? ஸோ நீ வந்து அதுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குற. ஸோ உன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்றவாறு நீ என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் நீ எடுக்க போறங்கிறத நீ வந்து கொடுக்கணும் உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ரைட்டா? ஸோ இந்த வழியில தான் சப்கான்ஷியஸை நீ ஹார்னஸ் பண்ண முடியும், உன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியும். ரைட்டா? ஸோ சப்கான்ஷியஸுக்கு அந்த டேஸ்ட்டை காட்டிட்டீங்கன்னா, அந்தந்த ஆக்ஷன்ஸ், அந்தந்த ஸ்டெப்ஸ், அந்தந்த ப்ராசஸ் அதை விஷுவலைஸ் பண்ணி காட்டிட்டீங்கன்னா, அப்புறம் அந்த சப்கான்ஷியஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகி அதுக்கு உண்டான வழிமுறைகளில் உனக்கு வந்து அந்த ஜாப் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ரைட்டா? இதுதான் கோல் விஷுவலைசேஷன் அண்ட் ப்ராசஸ் விஷுவலைசேஷன். ஸோ கோல் விஷுவலைசேஷன் மட்டும் இருந்தால் போதுமானா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். ரெண்டுமே இருந்தாதான், ரெண்டு விஷுவலைசேஷனும் இருந்தாதான் உனக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்கும். ஓகே, இல்லைன்னா டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதோட இந்த பதிவை நிறைவேற்றி விடுவோம். வேற ஒரு பதிவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், நன்றி.